நான் டாக்டர் எழிலரசி, மகாலட்சுமி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் உளுந்தூர்பேட்டையிலேருந்து பேசுகிறேன். ஸ்கேன் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். எந்த ஒரு டிசீஸ் அப்படின்னாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இப்போ இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பார்த்தோம்னா ஸ்கேன் அப்படின்னு ஒரு ஜென்ரலாக ஒரு வேர்டில் சொல்லுவாங்க. பட் ஸ்கேன்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய வகை இருக்குது. ஒன்று அல்ட்ராசவுண்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா சிடி ஸ்கேனு, அடுத்தது பார்த்திங்கன்னா எம்ஆர்ஐ, அதுக்கு மேலே இப்போ பெட் ஸ்கேன் அப்படின்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அட்வான்டேஜ் இருக்குது. அதாவது ஒரு சில டிசீஸை மட்டும் ஒரு விதமான ஸ்கேனில் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போது எங்களோட பாத்வேவை எடுத்துக்கிட்டிங்கனாக்க, நாங்கள் 2005லேயே இங்கே இந்த ஊரில் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும்பொழுது அல்ட்ராசவுண்ட் மிஷினே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் என்ன பண்ணினோன்னா, விழுப்புரமில் தான் ஒரு சின்ன மெஷின் இருக்கும். சின்னதுன்னா அது ஒரு சின்ன டேபிள் டாப் மாதிரி தான் இருக்கும். அதாவது இப்போ அந்த டேப் அளவுக்கு தான் மெஷினே இருக்கும். அதில் நம்ம டயக்னோஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம். ஏன்னா டெக்னாலஜி அப்போல்லாம் அவ்வளோ அப்டேட்டட் ஆகலை. இங்கே எவ்வளோ வயிறு வலியில் இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, அவங்கள அங்கே அனுப்பி தான் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அங்கேயுமே பார்த்திங்கன்னா சொனாலஜிஸ்ட் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் அப்போ குறிப்பிட்ட டயத்தில் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ மக்களுக்கு அல்ட்ராசவுண்டுங்கிற அக்சசிபிலிட்டி 2010ல் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்குமே அல்ட்ராசவுண்ட் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காது. அப்போ எல்லாம் அது ரொம்ப காஸ்ட்லி. அந்த டைமில் ஒரு லிமிடெட் கம்பெனிஸ் தான் மெஷின்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நாங்கள் ஃபஸ்ட்டு அட்வான்ஸே பார்த்தீங்கன்னா நாங்கள் கிரெடிட் கார்ட்லேருந்து பே பண்ணி அப்படி தான் அந்த மெஷினை வாங்கினோம். பட் அது வாங்கினதுக்கப்புறம் இந்த ஊரில் நிறைய பேருக்கு நாங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லாக டயக்னோசிஸ் பண்ணியிருக்கோம். இவ்வளோ பேருக்கு நாங்கள் பண்ணி இது யூஸ்ஃபுல்லாக டயக்னோஸ் பண்ண முடியுது அப்படின்னு தெரிய வந்ததுக்கப்புறம் 2010ல் பார்த்தீங்கன்னா வாலிசான் சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஜிஇயோடைய அப்டேட்டட் வெர்ஷன் ஜிஇயில் அப்போ தான் ஃபஸ்ட்டு 3Dங்கிறதே கொண்டு வந்திருந்தாங்க. நாங்கள் அப்போயே இந்த மெஷினை இந்த ஊருக்கு வாங்கிட்டு வந்திருந்தோம். அதாவது இந்த என்டையர் டிஸ்ட்ரிக்ட்லேயே, கள்ளக்குறிச்சி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேயே யார்கிட்டையுமே அந்த மெஷின் கிடையாது. ஈவன் ரேடியாலஜிஸ்ட் கூட யாருமே வச்சில்லை. அப்போ எல்லாம் நான் அப்ராட்லாம் போவோம், ஜெர்மனி, சிங்கப்பூர் அந்த மாதிரிலாம் போவோம். அப்போ போயிட்டு அங்கே நான் அவங்க கேட்பாங்க, நீங்கள் என்ன மெஷின் வச்சுருக்கீங்க அப்படின்னு. நான் இந்த மாதிரி வாலிசான் சீரீஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா, எங்ககிட்டயே அந்த மெஷின் இல்லை, உங்களோட அந்த சின்ன நாட்டில் அந்த டவுனில் நீங்கள் வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. ஸோ அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி ஒரே ஒரு மிஷினை போய் வாங்குறீங்க? அதுக்கு எதுலையாவது வேறு பிளாட்டு வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு அதில் உள்ள இன்ட்ரெஸ்ட்டே நிறைய இன்கம் கொடுக்குமே, ஏன் நீங்கள் இப்படியெல்லாம் இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எங்களுக்கு சொல்லுவாங்க. பட் எங்களுக்கு மெயின் கோலு அக்யூரேட் டயக்னோசிஸ் அண்ட் ஃபாஸ்ட் ரிப்போர்ட்டிங் அண்ட் பேஷண்ட்டுக்கு கிறிஸ்பாக அதை டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் முக்கியம் அப்படிங்கிற ப்ரிஃபரன்சஸை நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டதுனால நாங்கள் அப்பயே லோன் போட்டு அந்த மெஷினை வாங்கி வச்சுருந்தோம். ஸோ இப்போ வரைக்குமே நீங்கள் சுற்றி இருக்கிற ரேடியாலஜிஸ்ட்டு, சுற்றி இருக்கிற கைனகாலஜிஸ்ட்லாம் கேட்டால் கூட சொல்லுவாங்க, நீங்கள் அந்த காலத்துலேயே இந்த மெஷின்லாம் வச்சுருந்தாங்க அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ நாங்கள் அப்படி அப்டேட்டடாக அந்த காலத்துலேயே அல்ட்ராசவுண்ட் மெஷினை இந்த ஊருக்கு கொண்டு எல்லாருக்குமே சர்வீஸ் பண்ணுவோம். 2015ல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இந்த டிஸ்ட்ரிக்டில், விழுப்புரமும் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டும் அப்போ ஒன்றா இருந்தது. இந்த என்டையர் டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இல்லாத அப்டேட்டட் சீமென்ஸ் மெஷின், ஸ்கோப் மெஷின் சொன்னாங்க. அது 16 ஸ்லைஸ். அப்போவே நாங்கள் அதை வாங்கி வச்சு இந்த ஊருக்கு அந்த அக்யூரேட் டயக்னோசிஸ் கொடுக்கறதுக்காக வேண்டி அப்போது லோ காஸ்ட்டில் நாங்கள் எல்லாருக்குமே இந்த சிடி ஸ்கேன் எடுத்து சர்வீஸ் பண்ணோம். அதை தவிர பார்த்திங்கன்னா கோவிட் டைமில் எல்லாருமே அவங்களுடைய சென்டர்ஸ் எல்லாமே ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. பட் நாங்கள் மட்டும் எங்களோட சிடி ஸ்கேன் சென்டர்லையும் சரி, சோனோகிராஃபி அல்ட்ராசவுண்ட் சென்டரையும் சரி ஓப்பன் பண்ணியே வச்சுருந்தோம். இந்த இன் அண்ட் அரவுண்ட் டிஸ்ட்ரிக்ட், இங்கே விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நெய்வேலி, ஈவன் திருக்கோவிலூர், திருவண்ணாமலை, இங்கேருந்தெல்லாமே பேஷண்ட் எல்லாம் எங்ககிட்ட ஸ்கேனுக்கு க்யூவில் நின்று பார்த்துட்டு போவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கெல்லாம் ஃபுட்டெல்லாம் அவைலபிளாக இருக்காது. அப்போ நாங்களே ஃபுட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இங்கேயே ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்து, ஏன்னா ப்ரெக்னென்ட் பேஷண்ட் ரொம்ப நேரம் ஃபாஸ்டிங்கில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்து நாங்கள் அப்போ எல்லாமே அல்ட்ராசவுண்ட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணியிருந்திருக்கோம். இந்த சீமென்ஸ் ஸ்கோப் அப்படின்றது ரொம்ப அக்யூரேட்டாக டயக்னோசிஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மெஷினு. ஸோ அதனால் நிறைய பேருக்கு கோவிடில் அக்யூரேட்டாக டயக்னோசிஸ் கொடுத்து நிறைய பேரை நாங்களும் ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டல் மூலமா நிறைய லைஃப்ஸை நாங்கள் சேவ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட்டட் மெஷின் என்ன அப்படின்னா
GE ஆஸ்பயர் ரெவல்யூஷன் மிஷின். இப்போது அப்டேட்டடான மெஷினையும் நம்ம இப்போ வாங்கி கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெஷின்ஸ் இருக்கிறதே வந்து வெரி ரேர். அதையே நம்ம வந்து இந்த சின்ன டவுனில் வாங்கி வச்சு நம்மளுடைய பேஷண்ட்ஸுக்கு அக்யூரேட்டாக டயக்னோசிஸ் பண்ணி அவங்களோட டிசீஸை சீக்கிரமாக அக்யூரேட்டாக க்யூர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதை தவிர அவங்களுக்கு இதை வந்து குறைஞ்ச காஸ்ட்டில் சீக்கிரமாக வந்து அவைலபிளாக இருக்க வச்சுருக்கோம். அதாவது குறைஞ்ச காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட்டில் எவ்வளோ இருக்குமோ அதை விட கம்மியாகவும் அவங்களுக்கு நிறைய இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அப்டமன் பார்க்குறோம் அப்படின்னா ஸ்பைனையும் சேர்த்து ஸ்க்ரீன் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து இப்போ RTI அப்படின்னு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், தலையில் அடிபட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம டயக்னோசிஸ் பண்ணுறோம், ஹெட்டில் வந்து பிளட் கிளாட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டயக்னோஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து பிரெயினில் சர்ஜரி பண்ணுறதா வேணாமா அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக நமக்கு டயக்னோஸ் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சாஃப்ட்வேரு அண்ட் ஆல் த எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிலாம் வச்சுருக்கோம் நம்ம. ஸோ இது ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் மெஷின். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோகிராம் பண்ணலாம், டை இன்ஜெக்ட் பண்ணி பண்ணலாம். சம்டைம்ஸ் சம் ஆஃப் த டயக்னோசிஸ் பிளெயின் CTயில் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி டைமில் நம்ம டை கொடுத்து எடுக்க வேண்டியது இருக்கும். அப்போது வந்து வெயின்லேயும் டை கொடுப்போம், ஓரலாக கொடுப்போம், எந்த பார்ட்டுக்கு தேவையோ. இப்போ இன்கேஸ் லெக்குக்கு வேணும்னா அங்கே வந்து இன்ஜெக்ட் பண்ணி கொடுக்கணும். எப்படி ஹார்ட்டுக்கு வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணி அந்த வெசல்ஸில் அடைப்பு இருக்கா அப்படின்னு பார்க்குறோமோ அதே மாதிரி பாடியிலையும் நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே அதை மாதிரி டை கொடுத்து கண்டுபிடிக்கலாம். அதுக்கும் இந்த மெஷினில் வந்து ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கிற மெஷின்ஸ் வந்து வெரி ஃபியூ சென்டர்ஸில் தான் இருக்குது. அதை நம்ம வந்து நம்ம சென்டர்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு டயக்னோசிஸ் பண்ணிவிட்டு இன்னொரு டயக்னோசிஸ்க்கு இன்னொரு ஊருக்கு அந்த பேஷண்ட்டை ஒரு ஆம்புலன்ஸ்லேயோ வச்சு அலைய வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட இது காஸ்ட்லியாக இருந்தாலும் நம்ம வந்து அதை வாங்கி வச்சுட்டு செய்கிறோம். ஸோ அதை தவிர இந்த டை இன்ஜெக்டர் அப்படிங்கிறது இருக்கிறதுலையே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட் தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போ வந்து இன்கேஸ் வந்து பேஷண்ட்டை வந்து ஆடிட்டே இருக்காங்க அப்படின்னா பேபிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரம் வந்து ஆடிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக எடுக்க முடியாது. அதுக்கு செடேஷன் கொடுத்து மயக்க மருந்து கொடுத்து அதை எடுக்கிற மாதிரி ஃபெசிலிட்டியும் நம்ம இங்கே வச்சுருக்கோம். அதை தவிர இங்கே வந்து நமக்கு பேஷண்ட்டை ஆக்சிஜன் கொடுக்கறது இல்லை ஆம்புலேட்டரி சப்போர்ட் கொடுக்கறது அந்த மாதிரி உள்ள எல்லா வசதியுமே இந்த சென்டரில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த ஸ்மால் டவுன். இது எல்லாத்தையும் ஒரு சின்ன பேக்கேஜில், அதாவது வெரி லெஸ் காஸ்ட்டுக்கு நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறோம். இதை எல்லோரும் யூஸ் பண்ணிக்கணும். அல்ட்ராசவுண்டில் இன்கேஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா சில நேரங்களில் சில விஷயங்களை கண்டுபிடிக்க முடியாது. பார்த்தீங்கன்னாக்கா அப்பெண்டிக்ஸே இருக்குது அப்படின்னா அப்பெண்டிசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதில் புண்ணாகி வெடிக்கிற ஸ்டேஜெல்லாம் இருக்கும். அது வந்து சில நேரங்களில் அல்ட்ராசவுண்டில் கண்டுபிடிக்க முடியாது. அல்ட்ராசவுண்டில் எப்போ ரொம்ப கண்டுபிடிக்க முடியும்னா அது ரொம்ப இன்ஃப்ளேம் ஆகி நல்ல 10 mm கிட்ட வருது அப்படின்னா தான் அப்போ கண்டுபிடிக்க முடியும். அந்தமாரி விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம சிடி ஸ்கேனில் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நிறைய பேர் நினைப்பாங்க, ஏன் நீங்கள் அல்ட்ராசவுண்ட்லேயே எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியாதா, ஏன் நீங்கள் அந்த ஸ்கேனை பார்த்துட்டு அப்புறம் ஏன் இந்த ஸ்கேனை பார்க்குறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அல்ட்ராசவுண்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம லிவர் கண்டுபிடிக்கலாம், ஸ்ப்ளீனை பார்க்கலாம், கிட்னியை பார்க்கலாம், பிளாடரை பார்க்கலாம், யூட்ரஸ், ஓவரி, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கலாம். ஆனால் இந்த பவல், அதாவது குடல் சம்பந்தமான விஷயம், பேங்க்ரியாஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம அல்ட்ராசவுண்டில் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கெல்லாம் வந்து கிறிஸ்பாக டயக்னோசிஸ் பண்ணுறது வந்து சிடி ஸ்கேன் தான். சம்டைம்ஸ் எக்ஸ்ரேயில் பார்த்தீங்கன்னா ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் எக்ஸ்ரேயில் நமக்கு ஃப்ராக்சர் தெரியாமல் இருக்கும். ஸோ அப்போ சிடி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் லைன் ஃப்ராக்சர் மாதிரிலாம் இருக்கும். அதேமாரி இப்போ ஒரு ரிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரேயில் தெரியாமல் இருக்கலாம், சின்ன ஃப்ராக்சர் மாதிரி இருக்கலாம். அதெல்லாம் வந்து சிடியில் வந்து அக்யூரேட்டாக டயக்னோசிஸ் பண்ணலாம். அதேமாதிரி முதுகெலும்பில் ஃப்ராக்சர் இருந்ததுன்னா அதையும் அக்யூரேட்டாக டயக்னோசிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சில விஷயங்களை எக்ஸ்ரேயில் பார்க்க முடியும். அதை விட அக்யூரேட்டாக இன்னும் பார்க்கணுன்னா சிடி ஸ்கேன் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா சிடி ஸ்கேன்லேயும் கண்டுபிடிக்க முடியாது. இன்கேஸ் ஒரு பேக் பெயின் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ஒரு நர்வ் கம்ப்ரெஷன் இருக்கும். அதாவது முதுகெலும்பில் இருந்து தான் நர்வ்ஸ்லாம் வந்து நமக்கு காலுக்கு சப்ளை பண்ணும். அவங்க எல்லோரும் சொல்லுவாங்க காலில் தான் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து அது வந்து ஆரிஜின் அங்கே எங்கேருந்து வருதோ அந்த இடத்துல வந்து கம்ப்ரெஷன் ஆகிருக்கும். அதாவது அந்த எலும்பு தேய்கிறதுனால அந்த நரம்பு வெளியில் வர்றதை வந்து போய் கம்ப்ரெஸ் ஆகிருக்கும். அதனால அந்த பெயின் இருக்கும். அதையெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம எம்ஆர்ஐ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதே மாதிரி பிரெயின்லேயுமே
இப்போ ரத்தக்கட்டு பார்க்கலாம். சில விஷயங்களில் வந்து பிரெயினில் வந்து எம்ஆர்ஐ தான் வந்து நல்ல அக்யூரேட்டாக டயக்னோசிஸ் பண்ணும். இதை தவிர நமக்கு கேன்சர்லாம் பாடியில் எங்கேயாவது வந்திருக்கும். அது எங்கேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத சில நேரங்களில் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி கண்டுபிடிக்கப்படாத பட்சத்தில் பெட் ஸ்கேன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு பாடி ஃபுல்லாக எந்த இடத்துலேருந்து ஆரிஜின் ஆகுது அப்படின்லாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்கேனுக்கும் ஒவ்வொரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. சில நேரங்களில் அல்ட்ராசவுண்டு, சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ, எக்ஸ்ரே இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சும் டயக்னோசிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு ஸ்கேனை பண்ணால் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. சில நேரங்களில் ஃப்ளூயிட் இருக்கிறத அல்ட்ராசவுண்டில் தான் கண்டுபிடிக்க முடியும். சில நேரங்களில் சிடி ஸ்கேனில் தான் கண்டுபிடிக்க முடியும். சில நேரங்களில் எம்ஆர்ஐயில் தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஸ்கேன்னா டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அந்த ஸ்கேனை பண்ணுங்கள். சப்போஸ் அதில் கிளாரிட்டி இல்லையா, இன்கேஸ் சில நேரம் வந்து கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அது என்ன கேன்சர்னு புரியாது. அதுக்கு சில நேரங்களில் சில பிளட் டெஸ்ட்டுமே பண்ண வேண்டியது இருக்கும். அந்த பிளட் டெஸ்ட்டு, இந்த ஸ்கேனு இது எல்லாமும் கோரிலேட் பண்ணி அதை அக்யூரேட்டாக டயக்னோஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம எல்லாம் ஸ்கேன் அப்படின்னா பாடி ஃபுல்லாக எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஸோ அந்த மாதிரி டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அந்த அட்வைஸ் படி அந்தந்த ஸ்கேனை பண்ணினீங்கன்னா கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்.